தென்னிந்திய சினிமாவில் பல ஆண்டுகளாக முன்னணி இடத்தை பிடித்து வரும் பிரபல நடிகை காஜல் அகர்வால் தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக ஊடகங்களிலும் தொடர்ந்து ரசிகர்களின் மனதை ஈர்த்து வருகிறார். 2020ஆம் ஆண்டு தொழிலதிபர் கௌதம் கிச்லு அவர்களை திருமணம் செய்து கொண்ட காஜல் அகர்வால் தற்பொழுது ஒரு மகனின் தாயாகவும் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும் ஒரு பிரபலமான பெண்மணியாகவும் திகழ்ந்து வருகிறார். இவர்களுக்கு நீல் எனும் ஒரு மகன் இருக்கிறார். குடும்பத்துடன் இணைந்து கொண்டாடும் ஒவ்வொரு தருணத்தையும் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வருகிறார். சமீபத்தில் கர்வா சவுத் எனப்படும் வட இந்திய பாரம்பரிய பண்டிகையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடியுள்ளார் காஜல் அகர்வால். இந்த பண்டிகையின் முக்கியத்துவம் என்னவென்றால், கணவனின் நீண்ட ஆயுள் மற்றும் நல்வாழ்வுக்காக பெண்கள் ஒரு நாள் முழுவதும் விரதம் மேற்கொண்டு சந்திரனை வழிபட்டு பின்னர் விரதத்தை முடிக்கின்றனர். இது இந்திய கலாச்சாரத்தில் கணவன் மனைவி உறவின் பாசத்தையும் பெண்களின் தியாகத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது. காஜல் அகர்வால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கர்வா சவுத் பண்டிகையை கொண்டாடிய அழகிய தருணங்களை புகைப்படங்களாக பகிர்ந்துள்ளார். பாரம்பரிய உடையில் அழகான ஆபரணங்களில் குடும்பத்துடன் கொண்டாடும் அந்த தருணங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக அவர் அணிந்து இருந்த சிவப்பு நிற சேலை, ஜொலிக்கும் நகைகள், முகத்தில் தெரிந்த அந்த புன்னகை, இந்த புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாக பரவி வருகின்றது. பல ரசிகர்கள் காஜல் அகர்வால் ஒரு பாசமிகு மனைவி, ஒரு அழகான தாய் என புகழ்ந்து வருகின்றனர். சிலர் இந்த தருணங்கள் பாரம்பரியத்தின் அழகை மீண்டும் நினைவூட்டுகிறது என கருத்து தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் கர்வா சவுத் வித் காஜல் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி வருகின்றது. காஜல் அகர்வால் தனது நடிப்பு திறமையால் மட்டுமல்ல, தனது குடும்ப பாசத்தாலும் பாரம்பரியத்தை மதிக்கும் மனப்பான்மையிலாலும் ரசிகர்களின் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். இவ்வாறு ஒரு பிரபல நடிகை தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை பகிர்ந்து கொண்டதன் மூலம் பாரம்பரியத்தின் முக்கியத்துவம் மற்றும் குடும்ப உறவுகளின் மதிப்பை மீண்டும் ஒருமுறை சமூகத்தில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.